அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக மலர வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 21/12/2024 மார்கழி 6 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், திதி அஷ்டி, சந்திராஷ்டமம் உத்ரா. மேஷம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்படும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நாள். மனைவியுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். கூட்டாளிகள் வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சாந்தம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரம், திறமை வெளிப்படும். பரணி, வாய்ப்புகள் கிடைக்கும். கார்த்திகை, சுறுசுறுப்பு உண்டாகும் நாள். ரிஷபம் ராசி அன்பர்களே, வியாபார பயணங்களில் புதுமையான சூழல் ஏற்படும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகளில் பொறுப்புணர்ந்து செயல்படுவோம். வாசனை பொருட்கள் மீதான ஆர்வம் ஏற்படும். எண்ணியதை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படவும். வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் நாள். உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். கார்த்திகை, புதுமை உண்டாகும் நாள். ரோகிணி, ஆர்வம் ஏற்படும். மிருகசிரீஷம், அனுபவங்கள் கிடைக்கும் நாள். மிதுனம் ராசி அன்பர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ரசனை தன்மையில் மாற்றம் ஏற்படும். திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனை விருத்தி சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் நாள். விருத்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசிரீஷம், மாற்றம் ஏற்படும். திருவாதிரை, ஆதாயம் உண்டாகும். புனர்பூஷம், முயற்சிகள் கைகூடும். கடகம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூஷம், முதலீடுகள் அதிகரிக்கும். பூஷம், மதிப்பு அதிகரிக்கும். ஆயில்யம், புரிதல் ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இணையத்துறையில் புதிய அனுபவம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எழுத்து சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நாள். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம், தெளிவு பிறக்கும். பூரம், அனுசரித்து செல்லவும். உத்திரம், ஈடுபாடுகள் உண்டாகும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும். பயணங்களில் முன்னேற்றம் காணப்படும். சமூக பணியில் அலைச்சல் அதிகரிக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம், விரயங்கள் உண்டாகும். அஸ்தம், அலைச்சல் அதிகரிக்கும். சித்திரை, முடிவுகள் பிறக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. இறை வழிபாட்டு காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். ஆபரணங்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். சித்திரை, தைரியம் மேம்படும். சுவாதி, ஈடுபாடுகள் உண்டாகும். விஷாகம், திறமைகள் வெளிப்படும் நாள். விருச்சிகம் ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். விலகிச் சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும். தூரதேச பயணங்கள் ஈடேறும். அரசு வழியில் மறைமுகமான ஒத்துழைப்புகள் உண்டாகும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விஷாகம், மேன்மை உண்டாகும். அனுஷம், ஆதாயம் ஏற்படும். கேட்டை, பயணங்கள் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்களே, ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் பிறக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள்.
கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கீர்த்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் வாய்ப்புகள் அமையும். பூராடம் அனுபவம் உண்டாகும். உத்திராடம் வேறுபாடுகள் நீங்கும். மகரம் ராசி அன்பர்களே, சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். சமூக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும், உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். அஞ்ஞான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும். திருவோணம் குழப்பங்கள் உண்டாகும். அவிட்டம் காலதாமதம் ஏற்படும். கும்பம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளியூர் பயணத்தில் சிந்தித்து செயல்படுவோம். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் ஒற்றுமை அதிகரிக்கும். சதயம் சிந்தித்து செயல்படவும். பூரட்டாதி முடிவுகள் கிடைக்கும் நாள். மீனம் ராசி அன்பர்களே, வழக்குகளில் பொறுமையுடன் செயல்படவும். மாணவர்களுக்கு மறதி இன்னல்கள் குறையும். பணி பொறுப்புகளால் நேரம் தவறி உண்பீர்கள். வாகன பயணங்களில் நிதானம் தேவை. எடுத்துச் சொல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல் ஏற்படும். சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் நாள். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். உத்திரட்டாதி நிதானம் வேண்டும். ரேவதி அலைச்சல் ஏற்படும் நாள்.